இந்த நாளில் அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்ற ஒரு சிறிய தலைப்பில் கர்த்தர் உங்களோடு பேச உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். மார்க்கு 16:1 எல்லாரும் எடுத்து வாசிங்க. உயிர்த்தெழுதலின் செய்தி தான். அதை அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்பதை மகதலேனா மரியாளை வைத்து நமக்கு அங்கே பாடம் கற்பித்திருக்கிறார். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து. இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நம்ம அநேக முறை வாசித்து இருக்கிறோம். அல்லேலூயா. 3ஆவது நாள் அதிகாலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் மகதலேனா மரியாளும் கூட இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன போகிறாங்க, போயிட்டு கல்லறையாண்ட போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே இயேசுவை காணவில்லை, கல் புரட்டப்பட்டது. இதுதான் நமக்கு செய்தியாய் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தேன், நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தேன். மரியாளுக்கு 3ஆவது நாள் ஏசப்பா உயிர்த்தெழுவாருன்னு டைரெக்டாக எங்கேயுமே சொல்லப்படலை. 12 சீஷர்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு. சில வேத பாரகர்கள், சில பரிசேயர்கள்லாம் அதை கேட்குறாங்க. ஆனால் மரியாளுக்கு தெரியுமா 3ஆவது நாள் உயிர்த்தெழுவாருன்னு டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் அவளுக்கு போல. அப்போ ஏன் அவன் கல்லறைக்கு போனான்? அவர் மேலே இருந்த அன்பின் தாக்கத்தினால் அவளுக்கு என்னன்னா, எப்படியாவது போய் கல்லறையில் அவரை போய் பார்த்தே தீரணும். அவளுக்கு தான் அங்கே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. மற்றவங்க 12 சீடரும் வீட்டை பூட்டிட்டு பயந்து எங்கே இருந்தாங்க? அறைக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் அற்புதத்தை காண்கிறவன் அந்த இடத்துல இருந்தான். பக்கத்தில் 2 பேரை தட்டி சொன்னீங்க, பயந்துக்கினே இருந்தீங்கன்னா அற்புதம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. பயந்தான் அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்கணும்னா இடத்துக்கு போயே ஆகணும். அந்த மகதலேனா மரியாள் ஃபஸ்ட்டு விஷயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்னு நான் நினைக்கிறேன். மரியாள் அறிந்ததினால் வரவில்லை, அவள் அன்பினால் அந்த இடத்திற்கு வந்தாள். அல்லேலூயா. 3ஆவது நாள் உயிர்த்தெழுவன் சொன்ன, கூடவே சாப்பிட்டானுங்க, கூடவே படுத்தானுங்க, கூடவே சுற்றினானுங்க 3 வருஷம். ஆனால் யாரும் அந்த இடத்துக்கு வரல. யார் வந்தானா? அங்கே நிறைய பேர் போனாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இழுத்துன்னு போனது யார்? மரியாள் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆயத்தம் இருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் எதையும் நாம் அற்புதத்தை அனுபவிக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன ஆயத்தம்? அந்த ஃபஸ்ட்டு வசனத்தில் போட்டிருக்கு, அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. அல்லேலூயா. போகிறது சும்மா போயிருக்கலாம். என்ன பண்ணுறான்? ஒரு ஆயத்தத்தோடு. யாரை பார்க்க போகிறான்? இயேசுவை கல்லறையில் போய் பார்க்க போகிறான். அவர் உயிரோடு இருப்பாரா, மரணித்து இருப்பாளான்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அவளுக்குள்ள ஒரு ஆயத்தம். அவரை போய் பார்க்கும் பொழுது ஒரு வாசனை திரவத்தையோடு போகிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன வேணும்? ஒரு ஆயத்தம் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தம் இருந்தால் கல் புரட்டப்படும். அந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாரத்தின் 1 நாளின் அதிகாலையில் சூரியன் உதயமாகும் பொழுது, அப்படியே படிச்சுன்னு வந்தீங்கன்னா கீழே வரும்பொழுது அங்கே கல் புரட்டப்பட்டது என்று நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு செல்லும் பொழுது எல்லா பேரியரையும் கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. அற்புதத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 12 பேர் போகாத இடத்துல யார் போகிறா? மரியாள் அந்த இடத்துல கர்த்தர் நிற்க உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மேலே இருந்த அன்பு அது அந்த கல்லறைக்கு கொண்டு சென்றது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஆயத்தம் வேண்டும். ஆயத்தம் வேண்டும். ஆயத்தமும் சாக்ரிஃபைஸ், தியாகமும் இருக்கும் பொழுது அங்கே கல் புரட்டப்படும். அல்லேலூயா. அவள் போகும்போது என்ன யோசித்துட்டு போகிறா? எனக்காக யார் கல்லை புரட்டுவார்? ஆனால் 3ஆவது வசனத்தில் எப்படி போட்டிருக்கு? கல்லறின் வாசலில் கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒன்று பேசி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் அப்பொழுது அந்த தள்ளப்பட்டதை கண்டார்கள். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு நீங்கள் எந்த இடத்துக்கு செல்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் புரட்டப்படும். அல்லேலூயா. when you prepare, God removes the barriers. அல்லேலூயா. நீங்கள் தயாராகும் பொழுது தேவன் தடைகளை நீக்குவார். எங்கே நீங்கள் தயாராக போகிறீங்களோ
அந்த இடத்துல கர்த்தர் தடைகளை உடைத்தெறிவார். அல்லேலூயா. தேவனை சந்திக்கும் முன் நாம் தயாராக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வருகைக்கு முன் ஆயத்தமுள்ள சபையாக இருக்கணும். எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஆயத்தமுள்ள சபையாய் இருக்கணும். அர்ப்பணிப்பு இல்லாமல் அனுபவம் இல்லை. அல்லேலூயா. எப்போ நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ அப்போ தான் தேவனை நீங்கள் அனுபவிக்கவே முடியும். அல்லேலூயா. 12 பேருக்கு தெரிந்த ஒரு செய்தி, ஆனால் தெரியாத ஒருத்தி போய் அங்கே நிற்கிறா. ஏன்னா அவளுக்கு கர்த்தர் அற்புதத்தை அங்கே செய்வார். அல்லேலூயா. 12 பேர் போகலன்னு இவளும் போகாமல் இல்லை, இவ போய் நிற்கிறா. அந்த இடத்துல கர்த்தர் கல்லை புரட்டுகிறார். ப்ரிப்பரேஷன் வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ப்ரிப்பரேஷன் வேணும். மரியாளுக்கு துக்கம் தாங்க, வீட்லேயே அவள் உட்காரல. அவளுக்கு ஆழ்ந்த துக்கம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரங்கள்லாம் படிச்சிங்கன்னா அவள் வீட்டுக்கு வருவார், மார்த்தாலும் மரியாளும் இருப்பாங்க. மரியாள் என்ன பண்ணுறா, காலில் எல்லாம் வாசனை திரவியங்கள்லாம் ஊற்றி அவகிட்ட ரொம்ப பேசுகிறாங்க. அல்லேலூயா. துக்கம்தான், ரட்சகரை அடித்து மாட்டிட்டாங்களேன்னு. ஆனால் வீட்டில் இல்லை, காலையில் ஓடிட்டா. எங்கே? அவரை பார்க்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவரை பார்க்கணும். ஆயத்தத்தோடு வா. நீ மாறாத வரைக்கும் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை கட்டளையிட மாட்டார். அல்லேலூயா. ஆயத்தத்தோடு. அவன் என்ன போட்டிருக்காங்க, மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் மற்றவர்களும் அவருக்கு சுகந்த வர்த்தம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு காலையில் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுகிற ஒரு அனுபவம். ஆயத்தம் நமக்கு தேவை. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம ஜெயத்தை பெறவே முடியாது. ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அற்புதத்தை கண்கள் காணவே முடியாது. யோசுவா 1:11 எடுத்து வாசித்து பாருங்கள். யோசுவா 1:11. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான். மக்களை ஆயத்தம் பண்ணுறாரு. 3 நாளைக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கோ. 3 நாளில் நீங்கள் எதை கடக்க போகிறீங்க? அற்புதம் செய்யணுன்னா ஆயத்தம் கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும்னா ஆயத்தம் கண்டிப்பாக தேவை. அன்றைக்கு அவருடைய சமூகத்தை விட்டு நீ வெளியில் இருந்தினா அற்புதம் உன் கண்ணுக்கு படவே படாது. அல்லேலூயா. பயந்து வீட்டுக்குள்ளே தான் அவன் இருந்தான். பேதுருவும் மற்ற சீஷர்களும் அவருக்கு நடுவில் தான் அவர் போய் காட்டுறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு யாருக்கு தென்பட்டார்? மரியாளுக்கு. அல்லேலூயா. கல் புரட்டப்பட வேண்டுமென்றால், உன்னுடைய பிரச்சனைகள் புரட்டப்பட வேண்டுமென்றால் ஆயத்தத்தோடு அவருடைய சமூகத்திற்கு வரணும். அல்லேலூயா. நைட்லேருந்தே ஜெபம் பண்ணணும், விடிய காலில் ஜெபம் பண்ணணும், ஜபத்தோடு தான் இங்கே வரணும். அல்லேலூயா. விடுதலை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ப்ரிப்பரேஷனும் சாக்ரிஃபைஸும் யாருக்கு வேணும்? அற்புதத்தை யார் பெறணுமோ, அற்புதத்தை நான் பார்க்கணும் என்பவர்கள் ஸ்தோத்திரம் ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். எப்படி போனோங்க சொல்லுங்களேன். எனக்கு ஒருத்தர் ரெஃபரல்லாம் கொடுத்துட்டாரு. நான் அப்படியே தூங்கி எழுந்திச்சிட்டு அந்த இடத்துக்கு போனால் வேலை கிடச்சிருமா? சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்களேன். நாளைக்கு வந்துருன்றாங்க. நான் தூங்கி அப்படியே எழுந்திச்சிட்டு வெறும் அப்படியே கையை வீசிட்டு போனால் வேலை கிடைக்குமா? கையில் என்ன பண்ணணும்? நம்மளுடைய பயோடேட்டாவோ ரெஸ்யூமோ எடுத்துக்கின்னு போகணும். அதை ப்ரிப்பேர் நான் பேசவே மாட்டேறீங்க. ஆயத்தம் இல்லாமல் போனீங்கன்னா நடக்குமா? நடக்காது. அல்லேலூயா. ஜெயம் வேணும்னா ஆயத்தம் வேணும். அற்புதம் வேணும்னா ஆயத்தம். பாழா போன இட்லியை காலையில் சொல்லணுன்னாலும் நைட்டு மாவை காலையில் ஏஞ்சி இட்லி டைரெக்டாக சுட, எல்லாத்துலேயும் ஆயத்தம் வேணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆயத்தம் வேணும். அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஆயத்தத்தோடு நம்ம புறப்பட்டு செல்லணும். ஆமோஸ் 4:12 எழுதியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயத்தத்தை குறித்து ஒரு வசனத்தை அங்கே நான் படிக்கிறேன். ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலை இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலை நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
ஆயத்தத்தோடு நம்ம போனோம். அல்லேலூயா. அவள் எதுக்கு டைரெக்டாக போய் கல்லறையில் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் சுகந்த வர்க்கத்தோடு போகிறா. அல்லேலூயா. நம்ம ஜபத்தோடு தான் ஆலயத்திற்கு வரணும். அல்லேலூயா. வேத வாசிப்போடு தான் ஆலயத்திற்கு வரணும். எல்லா ப்ரிப்பரேஷனும் என்றைக்கு முடிச்சிடணும் சொல்லுங்கள்? சாட்டர்டே ஷாப்பிங் வச்சிங்க, எல்லாம் வச்சிங்க, ஆனால் அடுத்த நாள் ஆயத்தத்தையும் சொல்லுங்களேன் வரணும். இருக்கிற 10 பேருக்கு நம்ம இங்கே ஆராதனை செய்து நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டுமென்றால் உங்களுடைய ஜீவியத்திற்குரிய ஆயத்தங்கள் இருந்ததுன்னா உங்கள் ஜீவியத்தில் கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தயாராகும் பொழுது தேவன் தடைகளை நீக்கி போடுவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தயார் இல்லாமல் சோம்பேறித்தனமாக எதுலேயுமே ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்கிறேங்க. நீங்கள் ஆயத்தப்படுங்க, கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவார். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், கர்த்தர் இயேசு எனக்காக எல்லாம் செய்வார்னா செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அன்லெஸ் நீ கோமாவில் இருந்தினா மட்டும்தான் நடக்கும். உன்னால் எதுவுமே செயல்பட முடியலன்னா அவர் செயல்படுவார். ஆனால் நீ செயல்பட வேண்டிய விஷயத்தில் நீ செயல்பட்டே ஆகணும். அல்லேலூயா. ரெண்டாவது வார்த்தை ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன். அந்த ரெண்டாவது வசனம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே, அதை அண்டர்லைன் பண்ணிங்க, அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையிடத்திற்கு வந்து. அல்லேலூயா. 2 ப்ரியாரிட்டி எழுதிங்க. என்னதுங்க? ப்ரியாரிட்டி, முதன்மைத்துவம். அல்லேலூயா. இல்லைனா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் தருவேன். அல்லேலூயா. ப்ரியாரிட்டி. அந்த ப்ரியாரிட்டி நீங்கள் தரும் பொழுது, முதன்மையான காரியங்களை தேவனுக்கு செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது சர்ச்சுக்கு வருவது முக்கியமல்ல, நான் பிஸியாக இருக்கும்போது சர்ச்சுக்கு வரணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு சகல அலுவலர்கள் இருக்கும் பொழுதும் யாரை தேட வரணும்? நான் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறேன், 14ஆம் தேதி லீவ் விட்டாங்க, அன்றைக்கி ஆராதனை வச்சா நான் வருவேன்பது முக்கியமல்ல. என்றைக்கு நீ நெருக்கத்தோடு பாடுகளோடு கண்ணீரோடு இருக்கிறையோ அன்றைக்கி யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஏசப்பா. அல்லேலூயா. அவள் பொறுமையாக போய் பார்த்துருக்கலாம். அதிகாலையில் முதலாம் நாள் அதிகாலை சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறை இடத்திற்கு வந்து. அல்லேலூயா. ப்ரியாரிட்டி அண்ட் சீக்கிங் காட் ஏர்லி. அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவர் அவரை கண்டடைவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இருக்கும் பொழுது கல் புரட்டப்பட்டது. உண்மையா இல்லையா? நீங்கள் ப்ரிப்பரேஷனோடு போகும்பொழுது தடைகளை கர்த்தர் உடைத்திருக்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை அந்த இடத்துல செய்வார். 2வது, நீங்கள் ப்ரியாரிட்டியோடு போகும்பொழுது என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். முதல் தரிசனம் உங்களுக்கு மட்டும்தான். யாருக்குங்க? ப்ரியாரிட்டியாக தேடினீங்கன்னா ஃபஸ்ட்டு தரிசனம் யாருக்கு? இன்றைக்கி மேல் தரிசனத்துக்கெல்லாம் காசு கொடுத்து போகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேங்க, அதிகாலையில் 4 மணிக்கு முழங்கால் போட்டிங்கன்னா இலவசமாக உங்களோட நிற்பார். அந்த தினம் முழுவதும் அற்புதத்தை செய்வார். அந்த வசனம் அங்கே போட்டிருக்கு பாருங்கள். வாரத்தின் முதலாம் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்து மகதலேனா மரிக்கு 9வது வசனம். முதல் தரிசனம் யாருக்குங்க ஃபஸ்ட்டு தரிசனம் கிடச்சிது? 12 பேருக்கு யாருங்க காட்டல? 12 பேருடைய காலை கழுவுனார், சொன்னார், நான் தாண்டா உயிர்த்தெழுந்து வருவேன். இவங்களாம் சொன்னாங்க உங்களை நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? ரூம்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இவ எங்கே இருக்கிறா? இப்போது ஃபஸ்ட்டு தரிசனம் யாருக்கு கிடைக்குது? இது வரைக்கும் அதிகாலை ஜபமே பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேங்க, இன்னிலேருந்து பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 4 மணிலேருந்து 5 மணி அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள், எல்லாம் தகர்த்து போட்டுருவார். அல்லேலூயா. அற்புதங்களை கண்கள் காணும். மரியாள் 2வது விஷயம் பண்ணால் ப்ரியாரிட்டி, ஆசீர்வாதத்தோடு அவளை நடத்தினார். தோஸ் ஹூ சீக் ஹிம் ஏர்லி ஈ வில் see him first. அல்லேலூயா. அவரை அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். அவரை அதிகாலையில் தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். அதிகாலை ஜபம் ரொம்ப முக்கியம். சங்கீதக்காரன் 63:1 சொல்கிறான். 5:3, 63:1 2 வசனத்தையும் போடுங்க.
அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உன்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாமிசம் உம்மை. அந்த வசனம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதும். ஒரு 10 வருஷம் ஒரு பூமியில் மழையே இல்லைன்னா அந்த அந்த இடம் எப்படி இருக்கும்? வறண்டு விடாய்த்து தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் அந்த பூமி தண்ணிக்கு எப்படி தாகத்தோடு இருக்குமோ அவ்வளவு தாகமாக எந்த நேரத்தில் இருக்கிறான்? அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. அவள் அதிகாலையில் போய் தேடுற அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு 3ஆவது நாள் உயிர் தெழுவான்ற ஒரு விசுவாசம் இருந்திருக்காது, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஓடி போய் நின்னது அவள் மட்டும்தான். அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் பயந்த நேரத்தில் அவள் அதிகாலையில் இருட்டோடு அவள் தூக்கத்தை விரும்பவில்லை. நான் திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதிகாலையில் தான் அவரை தேடணும். அல்லேலூயா. தேடிட பிறகு அதிகாலையில் உங்கள் ப்ரொஃபஷனுக்குரிய உங்களுடைய வேலைக்குரிய காரியங்கள் அதிகாலையிலே ஸ்டார்ட் பண்ணணும். சொல்லுங்களேன். இந்த 9, 10, 11 வரைக்கும் தூங்கி இருக்கிற யாரும் மேலே வர முடியும்? ஒருவேளை நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தால் பரவாயில்ல. மற்ற நேரத்தில் சொல்லுங்களேன், பசங்களை தாளாட்டி தூங்க வச்சு அந்த குடும்பம் மேலே வரவே வராது. அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். 5:3 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டறினீர், காலையில் உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். யார்? சங்கீதக்காரன் சொல்கிறான். காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. மத்தேயு 6:33 நம்ம வாசிக்கிறோம். அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அதிகாலையில் தேவனை கண்டடைவார்கள். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. மகதலேனா மரியாள் அதிகாலையில் கல்லறை கண்டை போனாள். அதனால தான் அவளுக்கு என்ன கிடச்சிது? ஃபஸ்ட்டு தரிசனம். அல்லேலூயா. அப்போ அற்புதம் நடக்குன்னா என்ன நாங்கள் வேணும்? ப்ரிப்பரேஷன் வேணும். 2வது ப்ரியாரிட்டி வேணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலையில் ப்ரிப்பரேஷன் இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல் ஜெயம் பெறவே, ப்ராக்டிஸ் இல்லாமல் ஜெயம் பெறவே, உண்மையாக சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. 2வது, உங்கள் வேலையை நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா ஜெயிக்க முடியுமா? முடியவே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகாலையில் அவரை தேடிட்டு உங்கள் வேலையை தொட்டு பாருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். ஒரு வேளை நீங்கள் தப்பே அன்றைக்கி பண்ணாலும் அதை சரியாக மாற்றி முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரம். அதிகாலையிலே அவரை முன்கூட்டியே தேடுபவர்களுக்கு அவர் முதலில் காணப்படுவார். அல்லேலூயா. முதல் தரிசனத்தை அவர் தருவார். அதிகாலையில் அவரை தேடி அவரை கண்டடையும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்முடைய சபை ஆயத்தமாகணும். எதற்காக சொல்லுங்கள்? வருகைக்கு ஆயத்தமாகணும். யாருக்கு ப்ரியாரிட்டி தரணும்? தேவனுக்கு ப்ரியாரிட்டி தரணும். என்னுடைய சொகுசான வாழ்க்கை, நான் நல்லா தானே இருக்கிறேன், சண்டே மட்டும் வந்தால் போதும், நல்ல அவர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டுருவார். அல்லேலூயா. பயமுறுத்துறன்லாம் சொல்லாதீங்க. கர்த்தர் அசைவுகளை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அவருக்கு முதன்மையான காரியங்களை செய்யாத வரைக்கும் அவர் செயல்படவே மாட்டார். ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். இன்றைக்கு கிராம ஊழியம் போகிறோன்னா ஆயத்தத்தோடு நம்ம வரணும். சபைக்கு வரணும் ஆயத்தத்தோடு. நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு வரீங்களோ கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இங்கே வந்து சொல்லுது, கொடுத்த செய்தி ஒன்றுமே சரியில்லைன்னு. அல்லேலூயா. ஆனால் நீ என்ன பண்ணனா ஒன்றுமே சொல்லுங்கள். 5வது பாட்டு 6வது பாட்டு பாடும்பொழுது உள்ளே வரும், ஆயத்தமே இல்லை. லாஸ்ட்டு பாட்டு வந்து கையை தூக்கிட்டு அடுத்த வாரம் எனக்கு அற்புதம் நடக்கணும்னா நடக்காது. அல்லேலூயா. இவர் மோடி வித்தை பண்ணுறவர் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு ப்ரியாரிட்டி தரும் பொழுது, அவருக்கு ஆயத்தத்தோடு நீ ஆராதனையில் வந்தினா கர்த்தர் சகலவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. மரியாளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க.
ஆனால் அவளுக்கு ஒரு அன்பின் நிமித்தமாய் ஓடி போய் நிற்கிறா. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கல்லை பார்த்து பயப்படுறோம், ஆனால் அந்த கல் புரட்டப்படும், அந்த கல் உடைக்கப்படும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இரும்பு தாழ்பால்களை உடைப்பார், வெண்கல கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், அந்த காலத்தின் பொக்கிஷங்கள் எல்லா கையை சுதந்திரிக்கை செய்வார். ஆனால் என்ன வேணும்? ஆயத்தத்தோடு நிற்கணும். எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன்னு ஒரு ஆயத்தத்தோடு அவருக்கு ப்ரியாரிட்டி செலுத்தி உள்ளே போகும்போது கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 விஷயத்தை பார்த்தோம். அடுத்த வசனம் வாசிங்க. அதில் 5வது வசனம் போதும். 3வது பிரவேசித்து, அண்டர்லைன் பண்ணிங்க. 3வது ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரிப்பரேஷன், 2வது ப்ரியாரிட்டி, 3வது பார்ட்டிசிபேட் பண்ணணும். எங்கே பண்ணணும்? நம்ம என்ன செய்யணும்? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும், உள்ளே சென்றே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பங்கு பெற்றே ஆக வேண்டும். சொல்லுங்கள், பங்கு பெற்றே ஆக வேண்டும். எல்லாம் பயந்து வெளியில் நின்னாங்க. இவன் என்ன பண்ணா? ஃபஸ்ட்டு யார் உள்ளே போனா? மரியாள் உள்ளே போகிறான். அல்லேலூயா. ப்ரிப்பரேஷன், ப்ரியாரிட்டி. 3வது நம்ம சர்ச்சுக்கு வரோம், எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்களேன். எதுலேயுமே நான் கலந்து கொள்ளவே மாட்டேன். அற்புதம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆலயத்திற்கு வந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவருக்குள்ளே பிரவேசித்து ஆக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு வசனம் இருக்கா இல்லையா? யாருக்குள்ளே இருக்கணும் சொல்லுங்களேன்? சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமான்னு டவுட்டாக தான் இருக்குது. அவள் கல்லறைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தான் அங்கே அற்புதத்தை அவர் பார்க்கிறாள். அவள் உள்ளே பிரவேசிக்காத வரைக்கும் அற்புதம் அவளுக்கு தெரியல. அவள் தான் ஃபஸ்ட்டு சீலையை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வரா. உண்மையா இல்லையா? சரீரம் அங்கே இல்லைன்னு யார் ஃபஸ்ட்டு பார்க்குறா? யார் ஃபஸ்ட்டு சாட்சி அதில் சொல்லுங்கள்? ஆனால் சீடர்கள் பார்த்துருக்கணும் அதை. உண்மையா இல்லையா? யார் பார்த்துருக்கணும்? சீடர்கள் பார்த்துருக்கணும். ஆனால் கர்த்தர் யாருக்கு அற்புதத்தை காட்டுறாரு? மரியாளுக்கு. ஏன்னா அவள் ஆயத்தத்தோடு ப்ரியாரிட்டியோடு உட்பிரவேசிக்கிறாள். அவள் அற்புதத்தை பார்க்கிறாள். அவளுக்கு நடந்த அற்புதம் என்னன்னு சொல்லுங்களேன். அவள் ஃபெய்த்தோடு போகிறா. என்ன அற்புதம் நடக்குதுன்னா, அவளுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அந்த ஸ்தோத்திரம் 10வது வசனம் வாசிங்க. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தினார். அல்லேலூயா. எப்போ நீ உட்பிரவேசிக்கிறையோ கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுவார். அங்கே தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவள் கல்லறைக்குள்ளே போய் வெளியில் வரும்பொழுது ஆண்டவர் முகமுகமாய் அவளுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான அடுத்த செகண்டே என்ன பண்ணுறார்? 7 பிசாசுகள் யாருக்குள்ளே இருந்தது? உள்ளே இருந்ததை வெளியில் எடுத்துட்டார். அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும்னா பங்கு பெற்றே ஆகணும். சொல்லுங்கள், நீங்கள் பங்கு பெறும்பொழுது தேவன் உங்களை விடுதலையை செயல்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை விடுதலை செய்வார். நீங்கள் உட்பிரவேசிக்காத வரைக்கும், பயந்து வெளியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணணும். பாதி பேர் சொல்லலை பாருங்கள். கிராம ஊழியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லையா, வெயிலாகுது, கருத்து போயிடுவேன், அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. அவருக்காய் நாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. நீ சபைக்கு வந்தது தியாகமே இல்லை. உண்மையா இல்லையா? சபைக்கு வர்றது நான் நன்மை அனுபவிக்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், என் பொண்ணை நல்லா கட்டி கொடுக்கணும், அவளுக்கு நல்லா அழகாக மூக்கு மூலியமாக குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வளரணும், திருப்பியும் அதுக்கு கல்யாணம் ஆகணும். இப்படி தான் நம்ம சபைக்கு வரும். அல்லேலூயா. அவருக்கா எதனா செய்தோமான்னு கேட்டு பாருங்கள். அதான் காணி கொடுக்குறேனே, அவர் வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறாரு. அல்லேலூயா. அது கட்டளை. ஆனால் அவருக்குன்னு நம்ம எந்த சிலுவையும் சுமந்திருக்கிறோமா? இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் பைபிளை தூக்குறதுனால ரோட்டில் எவனா திட்டு வாங்கியிருக்கிறியா? பைபிளையும் நம்ம உள்ளே வச்சு மூடி தான் எடுத்துகிட்டு வருவோம். வெள்ளை ட்ரெஸ்ஸு போகிறது வாரத்துக்கு ஒரு நாளும் பயப்படுவோம். அல்லேலூயா. அவருக்காக ஏதாவது செய்தாக வேண்டும். அல்லேலூயா. அற்புதத்தை பார்க்கணுன்னா அவள் எங்கே போனா? கல்லறைக்குள்ளே பிரவேசித்தாள். யாக்கோபு 4:7-8 எடுத்து வாசிங்க.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கும். அவருக்குள்ளே வராத வரைக்கும் அற்புதம் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் இங்கேருந்து எத்தனை சர்ச்சை மாறி, எத்தனை தீர்க்கதரிசியை போய் மீட் பண்ணலாம், எத்தனை போதகர்களை மீட் பண்ணலாம், கர்த்தர் உன்னை தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ அவருக்குள் உட்பிரவேசிக்காவிட்டால் உனக்கு அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற பிசாசு வாடகை கொடுக்காம உள்ளே தான் இருக்கும். அது வெளியில் வரணும்னா யார் உள்ளே போகணும்? அல்லேலூயா. மிஷினுக்குள்ளே நீ போகிற மாதிரி அவர் உனக்குள்ளே வந்தாருன்னா எது ஓடி போயிடும்? சொல்லுங்கள். எனக்கு அற்புதம் நடக்கலை, எனக்கு அதிசயம் நடக்கலை, இதே தான் நம்ம நிறைய வாட்டி பேசுகிறோம். அல்லேலூயா. என்ன ஆயத்தத்தோடு அவரை தேடுகிறோம், எந்த காலகட்டங்களில் அவரை தேடுகிறோம், எந்த ஸ்தோத்திரம், எந்த இதெல்லாம் நம்ம பங்கு பெறுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஊழியத்தில் நம்முடைய பங்கு என்ன? அவருடைய ராஜ்யத்தில் நம்முடைய பங்கு என்ன? ரொம்ப கம்மி. நான் பெண்டகாஸ்ட்டை மட்டும் நான் சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிஎஸ்ஐ, ஆர்சி, மெத்தடிஸ், ஆங்கிலிக்கன், மற்ற எல்லா டினாமினேஷனில் இருக்கிற மற்ற இயேசுவை தொழுது கொள்ளுகிற ஆலயங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் இன்றைக்கி பெண்டகாஸ்ட் சர்ச்சில் கொஞ்சம் நிறைய பேருக்கு இல்லை. நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய பேருக்கு இல்லாத நிலைமைகள். அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதிலே தான் இருக்கிறோம் தவிர அவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம என்ன செயல்பட போகிறோம், என்ன அற்புதத்தை என் கண்கள் பார்க்கணும், அந்த தெளிவு இல்லாமல் நம்முடைய விசுவாச மக்கள் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மத்தேயு 14:29 வாசிக்கும் பொழுது பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் சொன்ன உடனே தண்ணி மேலே ஏறி நடக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய ஃபெய்த்தை கர்த்தர் அங்கே பார்க்கிறார். அல்லேலூயா. பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது என்ன வேணும்னா விசுவாசம் உனக்கு அதிகமாய் அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. அவர் தூரத்துலேருந்து கூப்பிட்றாரு, போட்டு உள்ளே இருக்குது, இவர் கரையில் இருக்கிறாரு. இறங்கி வாடான உடனே அவன் யோசிக்கவே இல்லை, படகை தள்ளின்னு வரல, அப்படியே தண்ணியில் இறங்குறான். தண்ணியில் பேதுரு நடந்தான். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய விசுவாசம். அல்லேலூயா. பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா கால் வந்த உடனே இறங்கி நடந்தே ஆகணும். இல்லைன்னா அற்புதம் நம்முடைய கண்களில் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. 3 விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். என்ன? டக்கு நீங்களே சொல்லுங்கள். ப்ரிப்பரேஷன், ப்ரியாரிட்டி, பார்ட்டிசிபேட். அல்லேலூயா. ப்ரிப்பரேஷன் வேணும், ப்ரியாரிட்டி வேணும், பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் எதை பார்க்க முடியும்? அற்புதத்தை பார்க்க முடியும். அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். ஹாஸ்பிட்டல் போகிறோம், இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறோம், மாத்திரையை கொடுத்துட்றாரு. இந்த 3த்தையும் ரிலேட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்து முடியும். அல்லேலூயா. எந்த நேரத்தில் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் டேப்லெட்டை போடணுமா போடக்கூடாதா? அந்த நேரத்தில் டேப்லெட்டை மட்டும் கையில் வச்சா சுகம் கிடச்சிருமா? அப்போ உள்ளே போகும் பொழுது தான் அது வேலையை செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தை உள்ளே போகாமல் வேலை செய்யாது. அல்லேலூயா. அற்புதம் நடக்காது. அவருடைய வார்த்தையில் தான் விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு பார்த்தோம், ப்ரிப்பரேஷனில் சாக்ரிஃபைஸ் இருக்கணும். 2வது ப்ரியாரிட்டியில் சீக்கிங் காட் ஏர்லி. 3வது பார்ட்டிசிபேஷனில் நமக்கு என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையோடு பேதுருவை நோக்கி சொல்கிறார், வா என்ற உடனே அவன் படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்திற்கு ஜலத்தின் மேலே நடந்து போனான். ஆபிரகாமை பார்க்குறோம், உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய ஜாதியும் உன்னுடைய இடத்தையும் விட்டு வான்னவுடனே அவன் எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை, விட்டுட்டு வந்தான். கடற்கரை மணலை போல் அவனை பெருக செய்த தேவன். அல்லேலூயா. அற்புதத்தை பற்றி பேசினா லிஸ்ட்டாக பேசிட்டு போகலாம். நம்ம இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா இல்லை ஆடியன்ஸாக இருக்கிறோமா நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. பார்வையாளர்களாக இருக்கிறோமா, பங்கு பெறுகிறோமா நம்ம பார்க்கணும். ஊழியத்தில் உங்களுடைய பங்கு என்ன? சபையில் நீங்கள் இருப்பதுன்னு ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை மூலம் சில ஆத்துமாக்களை இந்த சபையில் சேர்க்க கர்த்தர் வைத்திருக்கிறார். மற்ற சபையிலேருந்து இழுத்துன்னு வரத்துக்கல்ல, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே
அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த ஜீவனுக்கு உத்தரவாதிகளை உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த சுவிசேஷத்தை அங்கே சொல்லாத வரைக்கும் அந்த ஜீவன் மரணத்திற்கு நேராக சென்று கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த ஜீவனை சந்திக்கிறீங்களோ தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி சபையில் சேர்க்கிறது தான் உங்கள் வேலை. அல்லேலூயா. சபையில் எப்போவுமே ஜெபம் பண்ணுறது தான் உங்கள் வேலை. உண்மையா இல்லையா? நம்ம சபை வளரணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அல்லேலூயா. எண்ணிக்கையில் மட்டுமல்ல, பரிசுத்தத்திலும் ஜெபத்திலும் சத்தியத்திலும் வளர்ந்து தீரே ஆகணும். ஒருத்தரையும் கூப்பிட்டா டக்குன்னு நீங்கள் சத்தியத்தை போதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும், ஞானத்தை தரணும். அல்லேலூயா. அவள் அற்புதத்தை பார்த்தாள். யாரும் மரியாள் கிட்ட சொல்ல போய் ஏசப்பாவை ஏங்க 3 வருஷம் சப்பானி நடந்தான், குருடன் பார்த்தான், செவிடன் கேட்டான், எல்லாம் அற்புதத்தை கண்டான். எவனா ஒருத்தன் போனானா சொல்லுங்கள்? பைபிள் எங்கன்னா போட்டிருக்கா? எவனா ஒருத்தன் போய் கல்றையாண்ட நின்னானா? ஆனால் மரியாள் மட்டும்தான் நின்னாள். அல்லேலூயா. அவள் கண்கள் அற்புதத்தை பார்த்தது. உயிர்த்தெழுந்த உடனே ஃபஸ்ட்டு அற்புதம் அவளுக்கு தான். அல்லேலூயா. பிசாசை துரத்தினார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் விடுதலை வேணும்னா அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்கள் ப்ரியாரிட்டி எல்லாத்தையும் மாற்றுங்க. எதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறீங்களோ இவரை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்துடுங்க. அல்லேலூயா. உங்களுடைய கடன், உங்களுடைய வேலை, எதுவாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், யார் முதல்ல இருக்கணும்? ஆலயத்தின் ஆராதனைகள் முதல்ல இருக்கணுங்க. இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் தூக்குனாலும் பரவாயில்ல, உமக்கு தான் நான் எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா. என் வேலையை காட்டிலும் உம்முடைய ஊழியம் முக்கியம். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடக்கும் அந்த நேரத்தில் வருவேன். அல்லேலூயா. பர்மிஷன் போட்டாவது அந்த இடத்துல நிற்கணும். அல்லேலூயா. மரியாள் நின்னாள். காலையில் போய் நிற்கிறா, ஆயத்தத்தோடு நிற்கிறா. எல்லாம் உள்ளே போக பயந்தாங்க. யார் ஃபஸ்ட்டு உள்ளே போனா? மரியாள் போனான். அவளுக்குள்ளே இருக்க பிசாசு அவளுக்கு கூட தெரியல. இத்தனைக்கும் தேவ அன்பு அவளுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் பிசாசும் ஒரு சைடு போராடி கொண்டு இருந்தான். நமக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே மறைவாக இருக்கிற எல்லா பிசாசையும் அவர் அடிச்சு துரத்திடுவார். அதுக்கு மேலே அற்புதம் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அதிசயம் மட்டும்தான் இருக்குங்க. தயாராகுங்கள். அல்லேலூயா. தடைகள் உடைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு முடிவு பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் உயரத்தில் வைக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நம்ம சபை முழுவதும் நல்ல பொசிஷனில் இருக்கணுங்க. நல்லா தயாராக எந்த வேலை செஞ்சாலும் பக்க ஆயத்தத்தோடு போங்க. நல்ல ஸ்தோத்திரம். பயிற்சியோடு நீங்கள் தயாராகும் பொழுது தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். உங்களுக்கு வர அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரு பர்ஃபெக்டாக வந்து நிற்கும். ஆனால் ஆயத்தம் இல்லாத இடத்துல எதுவுமே கர்த்தர் பண்ணவே மாட்டார். முன்னேறுங்கள், முதன்மையானவைகளை கர்த்தர் கிடைக்க செய்வார். அல்லேலூயா. என்ன பண்ண போகிறோம்? முன்னேற போகிறோம். எனக்கு இது இல்லை இந்த மாதிரி பேசுகிற ஆள்லாம் ஓர கட்டிடுங்க. நல்லா ஆயத்தமாகுங்கள், முன்னேறுங்கள், கர்த்தர் முதன்மையானவைகளை கிடைக்க செய்வார். பங்கு பெறுங்கள், கர்த்தர் பயனடை செய்வார். அல்லேலூயா. எதெல்லாம் போய் நிற்கணுமோ பயப்படாதீங்க. இது என்னால் செய்ய முடியாது, இந்த வேலை எனக்கு கிடைக்காது, இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு வீடு தரமாட்டார், இதை என்னால் வாங்க முடியாது நினைக்காதீங்க. கர்த்தருக்காக செயல்படுங்க, கர்த்தர் அதை செயல்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தானுக்கு அவர் தர முடியும்னா எனக்கு அவர் தர முடியும். இயேசுவை அறியாதவன் அதை சுதந்தரித்து வாழ்கிறானா அந்த இடத்த எனக்கும் அவரால் தர முடியும். அல்லேலூயா. அதனால் 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். தயாராக இருக்கணும், முன்னேறி செல்லணும், பங்கு பெறணும். அவருடைய ஆலயத்தில் எல்லா விஷயத்துலையும் பங்கு பெறணும். எதுக்குமே இன்விடேஷன் எதிர்பார்க்கவே கூடாது. ஆலயத்தின் காரியங்களில் உங்களை கூப்பிட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லவே கூடாது. அவருடைய ஊழியத்தில் நம்ம தான் பங்கு பெறும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே உங்களை கூப்பிடுறாங்களோ, சின்ன இடமோ பெரிய இடமோ, ஆயத்தத்தோடு போங்க. அங்கே என்ன அற்புதத்தை கர்த்தர் வைத்திருப்பார்னு உங்களுக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? எங்கே போனீங்கனாலும் ஆயத்தத்தோடு, ப்ரியாரிட்டியோடு, ப்ரிப்பரேஷனோடு பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு போனோம். கர்த்தர் அங்கே ஜெயத்தை தருவார். சில நேரத்தில் சில மனிதர்களோடு பேசும்பொழுது உங்களுடைய அடைப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறப்பார். நமக்கு தெரியாத நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டுங்க. நம்ம ஆயத்தம் இல்லாதனால நிறைய வெற்றத்தை இழந்திருப்போம். அல்லேலூயா. நமக்கு தெரியாது எந்த இடத்துல அவர் எந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்னு. டெய்லி ப்ரிப்பரேஷனோடு இருந்து நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போதே கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்வார். அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போம் இந்த காலை வேளையில் 3 வார்த்தைகளோடு. இந்த நாளில் யார் யாரெல்லாம் அற்புதத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, அதிசயத்தை பார்க்கணும்னு நினைக்குமோ, மரியாளுடைய வாழ்க்கையில் செய்த அதே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் பரிபூரணமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.